ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 3058 வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கான அப்ளிகேஷன் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னா 28/10/2025 27/11/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஒருவேளை அப்ளை பண்ணுறப்போ எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30/11 9/12 வந்து நீங்கள் கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். பட் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 250 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்பவே கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்டிபிசி ஆர்ஆர்பி என்டிபிசி 2025 அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, என்ன செலெக்ஷன் ப்ராசஸ், சிலபஸ் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன, எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த வீடியோவில் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்துருந்துச்சு. அதுக்கு வந்து டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதில் 5808 வேகன்சி இருக்குது. அந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த 2 ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே சேர்த்து 200 டேஸ் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி நான் வந்து கொடுத்துருக்கேன். அது இந்த வீடியோவில் இருக்கும். அடுத்து ஆன்லைனில் வந்து கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் இது வரைக்கும் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதில் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் குவாலிஃபிகேஷனில் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லாமல் விட்டுருந்தேன். ஓகே, அதாவது நான் என்ன சொல்லியிருந்தோம்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் வந்து 50% மேலே மார்க் எடுத்திருக்கவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதில் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அதுக்கப்புறம் எக்ஸர்விஸ்மென்ட் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு இந்த 50%ங்கிறது அப்ளிகபிள் ஆகாது. அவங்க 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்ட்டு சொல்லியிருந்தேன். அது போக இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை ஓபிசி இல்லைனா யூஆர் அப்படி இல்லைனா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கீங்க, உங்களுக்கு 50%க்கு மேலே மார்க் இல்லைனா நீங்கள் நார்மலாக வந்து 12th மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. ஆனால் 12th மேலே உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 12th 50% விட கம்மியாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கும் இந்த 50% அப்படிங்கிறது வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, மற்ற பாயிண்ட்லாம் நம்ம ஆல்ரெடி அதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ லைவ் ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்போ பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லைட் கலர் இல்லைனா ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிறது நல்லது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெஸ்ஸுமே ஒயிட் கலர் போட்டுறாதீங்க. ஓகே, ட்ரெஸ் வந்து வேறு கலர், அதாவது கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஒரு கலர், உங்களோட ட்ரெஸ் வந்து வேறு கலராக இருக்கணும். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தொப்பி போட்டிருக்கிறது, மாஸ்க் போட்டிருக்கிறது, ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறது, அந்த மாதிரி ஃபோட்டோ இதில் அப்லோட் பண்ணாதீங்க. நார்மலாக இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கலாம், நீங்கள் எலிஜிபிள் தான். ஆனால் லைவ் ஃபோட்டோ எடுக்கிறப்போ நீங்கள் ஸ்பெக்ஸ் போடாதீங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறப்போ ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் இங்கிட்ட சைன் போட்டு அதை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். சிக்னேச்சர் வந்து உங்களுக்கு ஜேபிஜி இல்லைனா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். 30லேருந்து 49 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. 140x60 பிக்சல் வித் ஹைட் வந்து இருக்கணும். ஓகே, அதாவது 35 mm 20 mm வித் ஹைட் இருக்கிற மாதிரி நீங்கள் சிக்னேச்சர் வந்து இதில் அப்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ மாடிஃபிகேஷன் விண்டோ பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆர்ஆர்பி சென்னையோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நார்மலாக நீங்கள் கூகுள் ஆர்ஆர்பி சென்னைன்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். ஓகே, ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா சென் 07/2025 அப்படிங்கிறதா வந்து அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கானது. 06 அப்படிங்கிறது கிராஜுவேட் லெவலுக்கானது. ஸோ இதில் எதுக்கு அப்ளை பண்ணணுமோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாகின் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் லாகின் வித் ஆதார் இல்லைனா ஆர்ஆர்பி அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதில் எது வேணாலும் கொடுக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆர்ஆர்பி அக்கௌண்ட் இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் அதே கொடுங்க. லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணப்போ கொடுத்துருந்த மொபைல் நம்பர், பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக நீங்கள் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட இமெயிலுக்கோ இல்லைனா மொபைலுக்கோ ஓடிபி வரும். அதை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இதில் நீங்கள் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஓடிபி வரும். இப்போ சென்ட் ஓடிபி டு ஃபோன் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு எஸ்எம்எஸில் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து உங்களுக்கு 2 போஸ்ட்டுமே வந்துருச்சு. ஓகே, அதாவது கிராஜுவேட் போஸ்ட்டும் இருக்குது, அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டும் இருக்குது. நீங்கள் இப்போ இதில் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணணும்.
இதில் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்க சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ சென்னைனா சென்னை, இல்லைனா திருவனந்தபுரம், செகந்திராபாத், எதில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஏதாச்சும் ஒரு ஜோனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்து இந்த 2 பாக்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக நீங்கள் மேரீடா அன்மேரிடா அப்படிங்க சூஸ் பண்ணுங்கள். ரிலீஜன் என்ன அப்படிங்க சூஸ் பண்ணுங்கள். மதர் டங் என்ன அப்படிங்க சூஸ் பண்ணுங்கள். சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகே, இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து தமிழ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் ஃபுல்லாகவே வந்து தமிழில் தான் வரும். எல்லா கொஷினுமே வந்து ஃபுல்லாகவே வந்து தமிழில் தான் வரும். ஓகே, இங்கிலீஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் வரும், தமிழில் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஆனால் தமிழ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லே வரும், நடுவில் இங்கிலீஷில் பார்க்கறனாலும் பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 2 கொடுக்கணும். உங்களுடைய கையில், காலில், கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தழும்பு, மச்சம், வெட்டுக்காயம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி 2 வந்து இதில் கொடுக்கணும். அடுத்து உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எஸ்சி கேட்டகரி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களோட கேஸ்ட் என்ன அப்படிங்கிறத கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஓபிசினாலும் அதே தான் இருக்கும். ஓகே, ஸோ உங்களோட கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன கேஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். சர்டிஃபிகேட் நம்பரும் கொடுக்கணும். உங்ககிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இஷ்யூவிங் அத்தாரிட்டி, இந்த சர்டிஃபிகேட்டை யார் இஷ்யூ பண்ணாங்களோ அவங்களுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் சூஸ் பண்ணணும். எக்ஸாக்டாக அந்த ரேங்க் இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்ட் இல்லைன்னா அதை விட அதிகமான ரேங்க் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டேட் வந்து கொடுக்கணும். இது வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதாவது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்க எக்ஸாம் எழுத போகிறப்போ. ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன் இருக்கும். அவங்க எஸ் கொடுத்தா அவங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரெசென்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸும் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸும் சேம் தான் அப்படின்னா நீங்கள் ப்ரெசென்ட் அட்ரஸை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக்கை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணாது இங்கே வந்து அப்படியே காப்பி ஆயிரும். ஓகே, இல்லை 2 வேறு வேறுன்னு நீங்கள் தனித்தனியாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு அடுத்ததாக வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. அதான் நீங்கள் எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தால் அதில் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தால் எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அடுத்ததாக இந்த இடத்துல வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு ஸ்கிரைப் வேணும் அப்படின்னா எஸ் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுக்கணும். ஓகே, ஸோ அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இபிசி, அதாவது உங்களுடைய குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் 50,000 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்போ எக்ஸாம் ஃபீஸில் கன்செஷன் கொடுப்பாங்க. ஓகே, அதில் கொஞ்சம் ஃபீஸ் வந்து கம்மியாக பே பண்ணால் போதும். ஸோ அதுக்கு உங்ககிட்ட வந்து இபிசிங்கிற அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க மட்டும் இங்கே வந்து எஸ் கொடுங்க. சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நோ கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுக்கணும். வேறு எதுவும் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் எஸ் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுக்கணும். அடுத்ததாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ இதை நான் வந்து வீடியோவில் காட்டினோம்னா யூடியூப்ல இருந்து வீடியோ டெலிட் ஆயிடும். ஆல்ரெடி லாஸ்ட்டாக நான் வந்து கிராஜுவேஷனுக்கு போட்டிருந்த வீடியோ அதனால தான் டெலிட் ஆச்சு. ஓகே, ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தனால ஏதோ ஸ்கேம் பண்ணுறோம்னு அவன் நினச்சிக்கிட்டு வந்து அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணிட்டான். அதனால தான் நான் அதை கொஞ்சம் எடிட் பண்ணி 2.0 சேனலில் அந்த வீடியோவை திரும்ப அப்லோட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஓபிசி இல்லைனா யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரி அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ 500 வந்து பே பண்ணணும். அதில் 400 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம். அதுவே நீங்கள் வந்து மற்ற கேட்டகரி அப்படின்னா நீங்கள் 250 பே பண்ணணும். உங்களுக்கு 250 வந்து ரீஃபண்ட் ஆயிரும். நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டாவோ இல்லைனா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு 250 பே பண்ணணும். 250 அப்படியே வந்து எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆகும். அது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் ஆகும். அது எந்த அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகணுமோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதான் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட 10th டீட்டெயிலும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன டீட்டெயிலோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 12th கொடுக்குறேன். ஓகே, 12th கொடுத்தேன் அப்படின்னா இப்போ 12th கொடுத்துட்டு அதில் வந்து என்ன டிசிப்ளின் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, எனி டிசிப்ளின் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஏன்னா எந்த குரூப் படித்தவங்களாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ எந்த ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிங்க அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். ஓகே, அதில் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கொடுக்கணும், என்ன போர்டுன்னு கொடுக்கணும். ஓகே, ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாலே போதுமானது. ஓகே, எந்த டேட்டில் வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருந்தீங்க அப்படிங்கிறத கொடுங்க. அடுத்து இந்த இடத்துல வந்து டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி உங்களுக்கு இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. எல்லாருமே எஸ் கொடுத்துருங்க. ஏன்னா இதில் 2 போஸ்ட்டுக்கு வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதுக்காக நீங்கள் வந்து டைப்பிங் கிளாஸ் போயிருக்கணும், சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் எல்லாருமே எஸ் கொடுக்கலாம். எனக்கு டைப்பிங் தெரியும்ட்டு நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. நீங்கள் CPT 2 முடிச்சதுக்கப்புறம் கூட ஒரு 1 மந்த் வந்து வீட்டில் இருந்தே டைப்பிங் கற்றுக்கலாம். அது எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்குமே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாருமே இந்த இடத்துல எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு இதை ஆட் கொடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்து குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துட்டு அந்த டீட்டெயிலையும் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதையும் ஆட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க.
ஸோ அடுத்ததாக உங்களோட ஃபோட்டோ இதில் வந்து லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் லேப்டாப்பில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, லேப்டாப்பில் வெப்கேம் இருக்குதுன்னா நீங்கள் டேரெக்டாக இதில் லைவ் ஃபோட்டோ கேப்சர் லைவ் இமேஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பண்ணிடலாம். இல்லை நான் இமேஜ் மட்டும் மொபைலில் அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல கேப்சர் லைவ் இமேஜ் ஃப்ரம் மொபைல்னு இருக்குது. இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு QR கோடு வருது. உங்களுடைய கேமராவில் இந்த QR கோடை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைலில் திரும்ப லாகின் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஓகே, அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ்லாம் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து எப்படியெல்லாம் ஃபோட்டோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மிடில் உங்களோட ஃபேஸ் வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அதே மாதிரி சிக்னேச்சர் ரெடி பண்ணிவிட்டு ப்ரௌஸ் கொடுத்துட்டு அந்த ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்து இந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகே, நீங்கள் சூஸ் பண்ண ஜோனில் உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குதோ அதெல்லாம் இங்கே வந்திருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ஆசைப்படுறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். ஓகே, அடுத்த போஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஆர்டரில் வந்து நீங்கள் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரோட பிளேஸை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, அதோட பேர் வந்து இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களோட அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ வரும். இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்க செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. எதுவும் தப்பாக இருக்குது அப்படின்னா எடிட் கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு திரும்ப இதே ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்ததாக அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட கேட்டகிரிக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கும். 250 500 வந்திருக்கும். அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும். பே வித் SBI இபே அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.